எல்லாம் ரெடியா இருக்காடா? ரெடி பாஸ். பாஸ், நாம ஊத்துற இந்த எண்ணெய் மேல தங்கப்பழம் காலை வச்சு வலிக்கி விழுவாங்க. நீங்க காப்பாத்துற மாதிரி கட்டி பிடிச்சு பாடி டச்ல உங்க லவ் ஒர்க் அவுட் பண்ணுங்க பாஸ். நாம கஷ்டப்பட்டு ரோடு போட்டு பஸ் விட்டா இவன் ஈஸியா ஏறி ஆறு அடிக்கிறானு. உன்னை கொல்லாம என்னைய பாத்துக்கிட்டே இருக்க. தூக்கிட்டு போய் மறைவான இடத்துல வச்சு சுளுக்கா. தங்கப்பழம் நில்லு தங்கப்பழம். எனக்கு நிறைய வேலை இருக்குமா, கொஞ்சம் ஆளை விட்டுருமா? கேர்ள்ஸ் மேடம். ஐயோ வர வேண்டாம், நான் சுளுக்க எடுக்கிறேன். வாடி. அன்னைக்கு ராத்திரி மசாஜ் பண்ணாம ஏமாத்திட்டு போயிட்டேன். இன்னைக்கு பகல்ல உன்னை மசாஜ் பண்ண வைக்கிறேன். ஆமா, சைலஜா அப்படிதான். நான் உங்க பிஏ பேசுறேன். மேடம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்னடா சக்தி வேலு, சப் இன்ஸ்பெக்டர். என்ன யாருன்னு தெரியுதா? கட்சியில எல்லாரும் அடிப்படை உறுப்பினராகி படிப்படியா முன்னுக்கு வருவாங்க. ஆனா நான் படி தாண்டி முன்னுக்கு வந்திருக்கேன். புரியும் நினைக்கிறேன். நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் அசெம்பிளிக்கு அப்புறம் அசெம்பிள் ஆகுற ஒரே இடம் நம்ம வீடுதான். அன்னைக்கு சைதாப்பேட்டு கக்கூஸ் முன்னால கஞ்சா வித்தவ, இன்னைக்கு சட்டசபையில சுகாதாரத்துறை அமைச்சர். எனக்கு பதவி பிரமாணம் பண்றதுக்கு கவர்னரே வெயிட்டிங். உனக்கும் எனக்கும் இருக்கிற பழைய கணக்கு தீக்கிறதுக்காக தான் அதே பழைய புடவை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன்டா. அன்னைக்கு நான் கஞ்சா வைக்கும் போது பெரிய பருப்பு ஆபீசர் மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ணல. அப்ப நான் உன் கால் பிடிச்சு கதறி எழுது மாதிரி இப்ப நீ ஏன் கால் பிடிச்சு கதறி எழுது. உக்காக்கி சட்டை காப்பாத்துக்கோ. கால்ல வில்றா. ஏய், உன் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நீ ஒரு கிரிமினல். எம்எல்ஏ ஆகிறது கூட லாயக்கு இல்லாதவனு கோர்ட்ல ரெட்டு போட்டு உன்னை ரிவேட் அடிக்காம விட மாட்டேன். கால்ல வில்லுடா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்னடா சொன்ன? உயிர் இருக்கிற வரைக்கும் கால்ல விழமாட்டேன்னு சொன்னான். செத்த உடனே விழுந்துட்டா. எப்படியோ கால்ல விழுந்தா சரி. டேய், வேற செல்ல கொடுங்கடா. பதவி பிரமாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு. உங்க பாஸ் மன்னர் மன்னனே எனக்கு
எனக்கு கப்பம் கட்டு நீ ஜென்ம ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய் 8 தேசம் ஆளுகின்ற பெண்ணை முறைத்தாய் மன்னவா ஓ மன்னவா நீ வா வா ஏண்டி வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை தாண்டி என்ன கடத்துவீங்க, இது என்னடி வெள்ளிக்கிழமை? இனிமே டெய்லி கடத்துறதா எங்க சங்கத்துல முடிவு பண்ணிருக்கோம். சங்கமா? என்ன சங்கம்? விரும்பும் வாலிபர்களை கடத்தும் சங்கம். விட மாட்டோம் போல. நேத்து டிவில தர்மதுர படம் பார்த்தேன். அதுல மாசி மாசம் ஆளான சாங்ல ரஜினி கௌதமி இடுப்புல எண்ணெய தேக்க தேக்க கௌ ரஜினி மார்பில அப்படியே சுக்கி சாயும். நீயும் தேய்ச்சி விடு. முடியாது. என்னது முடியாதா? ஆமா. கேர்ள்ஸ் இந்தாங்க மேடம். இத்தனை நாளா வாடகையே கொடுக்காம என் வேனை நீ ஓட்டிக்கிட்டு இருக்க. உன் அண்ணன் படிப்பு செலவுக்காக அப்பப்ப கடன் வாங்கியிருக்க. கடனை திருப்பி கொடுக்க முடியாம நீ வெத்த பேப்பர்லயும் கையெழுத்து போட்டிருக்க. இத வச்சு உன்னை நான் கோர்ட்டு கூட இழுக்க முடியும். கேர்ள்ஸ் மியூசிக். ராத்திரி நேரத்து பூஜையில் ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தின ஆராதனை அதில் சுகவேதனை எங்க அவன்? தெரியல மேடம். ஐயோ புடிங்க அவனை. ஏய், பரதேசிங்களா. எதுக்குடா என்ன இந்த பனங்காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தீங்க? ஆ? உங்களை தூக்கிட்டு வர சொன்னது எங்க பாஸ் கிளி கிருஷ்ணமூர்த்தி. எங்கடா அவன்? லோடிக்கு பாண்டி. மெல்ல மெல்ல. எதுக்குடா என்ன தூக்கிட்டு வந்த? 4 பூதங்களை வச்சு அருவிக்கரைக்கு அரக்கத்தனமா ராஜாவை தூக்கிட்டு போனியே, அதே காரணத்துக்காகத்தான் நான் பாசமா பல்லக்குல வச்சு இந்த பனமர காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தேன். இப்ப சொல்லுடா உன் காதல. மொத்தமும் மறந்து போச்சு. எடுத்துக்குறா. இந்தாங்க பாஸ், சூடு ஆறுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. போண்டா. தின்னி பண்டாரம். பேச வேண்டிய டைலாக் எடுத்துக்குறா. பாஸ், நீ அஜித் மாதிரியோ ஒரு அமீர்கான் மாதிரியோ ஒரு சகப்பு பேசி பின்னாடி சுத்திருந்தீன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் ஆகியிருந்திருப்பேன். ஆனா நீ சுத்துனது என்ன மாதிரியே சேம் கலர், சேம் பர்சனாலிட்டி, சேம் ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிற ராஜா பின்னாடி. அதனாலதான் பாஸ். நான் ராஜா கிட்ட அவனோட அழக பார்த்து லவ் பண்ணலடா. 5 வயசுல என் உயிரை எப்ப காப்பாத்துனானோ அன்னையில இருந்து நான் அவனுக்கு சொந்தமாயிட்டேன். நீ பிளாஷ்பேக்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற. 5 வயசுல நீ கிணத்துல தவறி விழுந்தப்போ ஒரு கருப்பு சிறுத்தை குட்டி கபார்னு கிணத்துல குதிச்சு உன்னை காப்பாத்துச்சே, அத ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுதான் இல்ல. எனக்கே சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. யாருன்னு சொல்லுங்கடா. அது ராஜா தாங்க. அது நான் தான். இங்க பாரு தங்கப்படா, நான் காதலுக்கு மரியாதை விஜய் மாதிரி உன்னை சாஃப்டா லவ் பண்ணலான்னு பாக்குறேன். ஆனா நீ காதலில் விழுந்த நகுல் மாதிரி என்ன டெரராக்க பாக்குற. என் லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி பக்கம் பக்கமா டயலாக் பேசி பக்காவா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி சம்பந்தமே இல்லாம குத்து பாட்டாளா பாடுறீங்க. பாஸ், அந்த படம் ஹிட் ஆனது இந்த சூப்பர் ஹிட் பாட்டுக்காக தான். ஏய், சூப்பர் ஹிட் பாட்டை விட சிச்சுவேஷன் பாட்டு தாண்டா ரொம்ப முக்கியம். இப்ப நான் பாடுறேன் பாரு. தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே தொப்பை மீது தூங்க சொல்கிறாய் நெருங்கி வந்தால்
ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறதுக்காக எங்க காலேஜ் நடத்துற இந்த புகை ஒழிப்பு தினத்துல சுகாதாரத்துறை அமைச்சரான நீங்களே வந்து பங்கெடுத்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. வெல்கம் மேடம். சிகரெட் பீடி கஞ்சானா மேடம்க்கு அவ்வளவு பிடிக்கும். டாய் ஒழிக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். இப்போதான் மதுரைக்கு போய் மது ஒழிப்பு பத்தி பேசிட்டு வந்திருக்கேன். இங்க புகை ஒழிப்பு பத்தி பேச போறேன். இத முடிச்சிட்டு ராத்திரி விருதுநகர் போய் அங்க விபச்சார ஒழிப்பு பத்தி பிரச்சாரம் பண்ண போறேன். பொது சேவைனா மேடம்க்கு அவ்வளவு இஷ்டம். பாருங்க பாடியே தேஞ்சு போச்சு. மேடம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஆமா, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? வாங்க வாங்க மேடம். என்னடி இது? மினிஸ்டர் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. ரெஸ்ட் ரூம் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஃபங்க்ஷனுக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ற? என்னடி இவ புகையொழிப்பை பத்தி பேச வந்துட்டு குப்பு குப்புன்னு இழுத்து தள்ளுறா. அந்த கேமரா கூட உடல் மண்ணுக்கு உயிர் செய்தைக்கு. இப்படித்தான் இந்த சிகரெட்டை பிடிக்கிறார்களோ நினைத்தாலே வாய் குமட்டிக்கிறது, வாந்தியே வருகிறது. சாப்பாட்டில் யாராவது விஷத்தை கலந்து சாப்பிடுவார்களா அல்லது பாலில் தான் ஆசிடை ஊற்றி குடிப்பார்களா? அதையெல்லாம் விட கொடுமையானது, கோரமானது சிகரெட் பிடிப்பது. புகைப்பிடிப்பவர்களை பிடித்து அவர்களின் நாக்கை வெட்ட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால்தான் இந்த நாடு உருப்படும். லட்சுமி சொன்னா கேளு. வேண்டாண்டி, பெரிய இடத்து விவகாரண்டி. பேசாம இருக்கீங்களா? இவ்வளவு சும்மா விடக்கூடாது. இந்த போட்டோஸ் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்லயே போட்டு அவளை நார் அடிச்சு மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து தூக்காம விட மாட்டேன். சாயங்காலம் பத்திரிக்கையில இந்த போட்டோ எல்லாம் வரணும் நீ ஆசைப்பட்ட. ஆனா உன்னை நான் டிராவலர்ஸ் பங்களாக்கு வர வச்சுட்டேன் பாத்தியா? அந்த பத்திரிக்கையே நான் பணம் கொடுத்துதான் நடக்குது. ஏண்டி பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, படிச்சோமா, பரீட்சை எழுதினோமா, பாஸ் ஆனோமா, பக்காவா ஒரு பையனை பார்த்த கழுத்து நீட்டனோமான்னு இல்லாம பாலிடிக்ஸ்ல ஏண்டி மூக்க நீட்டுற? ஹேய், நான் தம் அடிச்சது மட்டும் தானே நீ பாத்திருக்க. ஊற வச்ச பட்டு சாராயத்தை ஊர்தான் என்னக்கி அடிச்சிருக்கேன். கண்ணு சொருகிற வரைக்கும் கஞ்சாவும் இழுத்திருக்கேன். கண்ட கண்ட இடத்துல வேணாம் விட்டு, சின்ன பொண்ணுல கெட்ட போயிடுவேன். ஏன்னா நீ காலேஜ், ஆனா நான் ட்ரைனேஜ். டேய் கர்வாயா, குட்டி எப்படிடா இருக்கா? ஜம்முன்னு கொடைக்கானல் வேர்க்க மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்ல? இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? கட்டி பூடிடா கர்வாயா, கண்டபடி கட்டி பூடிடா. அக்கா ஆஃபர் கிடைக்கும் போது சொக்கா ஆகுது. அனுபவிடா ஒக்கா மொக்கா. வேண்டாம் அண்ணா, என்ன விட்டுருங்க. ஐயா பயப்படாத, உன்னை யாரும் ரேப்பா எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பழசு. என்னை எதுக்குறவங்க யாரா இருந்தாலும் என் காலில் விழ வைக்கிற தாண்டி என் பழக்கம். வாழ்க்கையில என்னைக்காவது உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும்ல, அன்னைக்கு தாண்டி இந்த போட்டோக்கு வேலை. அது வரைக்கும் இதை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நீ துடிக்கணும்.
பரதேசிய பிடிச்சு கொல்லுங்கடா. துடித்தெழு மறுத்தெடு வம்சம் பண்ணிடு பொறுப்பெடு பொறுப்பெடு எதிர்ப்பை வெண்ணா துடித்தெழு மறுத்தெடு வம்சம் பண்ணிடு துடிப்பெடு பொறுப்பெடு எதிர்ப்பை வெண்ணா சவுண்ட் விடக்கூடாது போடு. கட்டி பூடிடா பாட்டா பாடுற. ஓய், உங்க எல்லாருக்கும் ஒரு அருமையான சான்ஸ். எத்தனை நாள் உங்க அக்கா கிட்ட நின்னு கீழையும் மேலையும் பார்த்து சொல்லு விட்டு கனவுல இவங்களை நினைச்சு கை நீட்டி சம்பளம் வாங்குற முதலாளியமான கம்மன் இருந்திருப்பீங்க. உங்க கனவு நினைவா போதுடா, கட்டி பிடிப்போ. என்னடா வேணாங்க, நான் போய் அக்காவை எப்படி ஆஃபர் கிடைக்கும் போது சொக்காவது கட்டி போடுறாங்க ஒக்க மக்கா. ஏண்டி அரசியலுக்கு வந்தமா, அமைச்சரானமா, அசம்பிளிக்கு போனோமா, அறிக்கை விட்டமா, ஆஞ்சு வஞ்சு அப்புறம் ஒரு அமெரிக்க தொழிலதிபரை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனமான்னு இல்லாம இப்படி எரும மாடு மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறிய கேவலமல்ல உனக்கு? இப்ப இந்த கேமராக்கு வேலை இல்ல, மறுபடியும் எலெக்ஷன் ஒண்ணு வரும்ல, அதுல நீ நிப்பல்ல. அப்போ இதுல இருக்கிற போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு செவரு விடாம ஒட்டுவேன். அத பார்த்து மாதர் சங்கம் பொங்கும், எதிர்கட்சி நொங்கும், அரசியல் வாழ்க்கை மங்கும். ஏய், இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பொம்பளை மிரட்டுற அளவுக்கு கேவலமான ஆம்பளை நான் இல்லடி. குடி. இதுக்கு பேர் தான் தமிழ்ல சொன்னா அதிரடி, இங்கிலீஷ்ல சொன்னா அட்டாக். உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன். தங்கப்பழ வாசனை அடிக்குது. ரிலீஸ். என்னடா பாக்குற?
36, 24, 36. இது ஒரு பொண்ணோட ஸ்ட்ரக்சருக்கான ஸ்டாண்டர்ட் சைஸ். இப்போ எதை ஏத்தணும் எதை இறக்கணும்னு இன்ச் பை இன்ச்சா அளந்து சொல். அளக்க முடியாது. கேர்ள்ஸ் ஆரம்பிச்சிட்டானுங்களே. அளக்குறேன் கூட. அது போங்க போங்க. ஓகே மேடம். என்னடா திரு திருன்னு முடிக்கிற? அலடா. 22. அப்ப 2 இன்ச் ஏத்தணும். ஐயோ. இப்போ பின்னால போ. தேங்க் யூ தங்கப்பழம். ஏய், பின்னாலனா அந்த பின்னால இல்ல, முன்னால வந்து பின்னால ஆள. அப்பா 32. அப்போ நால ஏத்தணும். நெக்ஸ்ட் செஸ்ட். இது அவசியம் அளக்கணுமா? கொன்ன திறந்தால. சரி. அப்பா 38. அப்ப 2 இன்ச் இறக்கணுமா? வேணாம், இருந்துட்டு போட்டோம். கள்ளங்கப்படம் இல்லாத வளர்ச்சி. தங்கப்பழம், இந்த சிங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சிறுநரி கூட வா சிறுமசம் பண்ணிட்டு இருக்க. கண்டினியூ. உனக்கு சூர்யாவையும் அமீர் கானையும் பிடிக்குமேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக டே நைட் கஷ்டப்பட்டு என் பாடியில 6 பேக் கொண்டு வந்திருக்கேன். 6 பேக்கா? ஒனக்கா? சிரிக்காதடி சின்ன பையனோட. இதுவரைக்கும் யாருக்குமே ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கே ஓபன் பண்ணி காட்டாத என்னுடைய 6 பேக்க ஃபர்ஸ்ட் டைமா உனக்கு காட்டுறேன். இதாப்பா. என்ன பாக்குற? இந்த 6 பேக்ல நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண செப்பு, செருப்பு, தோடு, தொங்கட்டா, கொலுசு, குஞ்சமுன்னு ஒண்ணையும் பொறுக்கி பொக்கிசமா புதைச்சு வச்சிருக்கேன். 6 பேக்னா நெஞ்சில இருந்து அடி வயிறு வரைக்கும் பழனி படிக்கட்டு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும்டா. இப்படி கோமாளி மாதிரி சுருக்கு பைய தொங்க விட்டுக்கிட்டு அலையறது கிடையாதுடா. டேய் தங்கப்பழம், நீ அடிக்கடி இந்த ராஜா முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமேங்கிறதுக்காக ரிஸ்கியான மூவ்மெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கடி. நீ டான்ஸ் கூட ஆடுவியா? இவனை விட பயங்கரமா ஆடுவேன். வெறும் 4 மூவ்மெண்ட கத்து வச்சுக்கிட்டு அதையே திரும்ப ஆடி இவன் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். பட் நான் அப்படி இல்ல. என்னது எல்லாமே நியூ மூவ்மெண்ட். ஒன்னு எடுத்து வரேன், பாக்குறியா? ஏய் தல்றா. ஜிகிடு பாம்பு பூம் பாயா, ஜிகிடு ஜாம்பு பூம் பாயா, ஜிகிடு தாம்பு பூம் பாயா, ஜிகிடு தாம்பு பூம். ஏய், டான்ஸ் ஆடும்போது ஏன்டா கொட்டாய் விடுற? கொட்டாய் இல்லடா குரங்கு, உன் பேண்ட் கிழிஞ்சிருச்சு. பேண்ட் மட்டும் கிளியலன்னா நர மூமெண்ட கிழிச்சிருப்பேன். அம்மா, சிவ பூஜையில கருங்குருங்கு மாதிரி நுழைஞ்சு காரியத்தை கெடுத்துட்டியடா. தலை இந்தா சின்ன கவுண்டர் சிடி. இத பார்த்துட்டு இதுல விஜயகாந்த் சுகன்யா தொப்புல பம்பரம் விட்ட மாதிரி நீயும் என் தொப்புல பம்பரம் விடணும். நாளைக்கு மாந்தோப்புல மீட் பண்ணலாம். கணிப்பட போகுதையா சின்ன கவுண்டரே. தங்கப்பழத்தை என் கிட்ட இருந்து வெட்டுற, நீ அவ கிட்ட ஒட்டுற. அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா சொல்லு. ஊர் மக்களுக்கோ நற்செய்தி. சங்கரங்கோல் பண்ணையா தன் காளை அடக்குவதற்கு தன் மகளை மனமுடித்து தருவதாக அறிவித்துள்ளார். சீறி வரும் இளங்காளையை அடக்க ஆர்வமுள்ள இளங்காளைகள் ராஜா, ஒரு சூப்பர் ஐடியா மாட்டிக்கிச்சு. அந்த போட்டியில நீ கலந்துக்கற, காளையை அடக்குற, பண்ணையார் பொண்ண கவுத்தற. அப்போ பண்ணையார் பண்ணிக்கிட்டு இருந்து எப்படிடா தப்பிக்கிறது? டேய், செவ்வாய் தோசை செவில் அடிக்குது, நாகதோசை நட்டுக்கு நிக்குதுன்னு ஒரு 4-5 வருஷம் ஜவ்வாய் இழுத்து எஸ்கேப் ஆயிரலாம்டா. தங்கப்பழத்துக்கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையாது. போ, நாட்டுக்கோழியை சாப்பிட்டு நரம்பு முறுக்க ஏத்து, நல்லி எலும்ப கடிச்சு கில்லி மாதிரி களத்துல குதி. பண்ணிட்டீங்க பாஸ். நாளைக்கு நடக்க போற போட்டியில ஒருவேளை ராஜா காலை அடக்கிட்டா தங்கப்பழத்தோட காதல் வெறி இன்னும் அதிகமாகி பண்ணையார் பொண்ண கட்டிக்கோ என்ன வச்சுக்கோன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க பாஸ்? என்னடா குழப்புறீங்க? ராஜாவா மாடு குத்தி கொண்டுட்டா உங்க லவ் ரூட் கிளியர் ஆயிடும்பா. அதனால பண்ணையார் காலைக்கு பதிலா 10 மடங்கு பவர்ஃபுல்லான இன்னொரு காலையா இருக்கிறோம். 10 மடங்கு பவர்ஃபுல்லான காலைக்கு எங்க போவீங்க? இருக்கு பாஸ். முரட்டு காலை படத்துல நடிச்சது ஒரிஜினல் காலை. அதை அலங்காநல்லூர்ல இருந்து இறக்குறோம். ராத்திரியோட ராத்திரியா பண்ணையார் காலைக்கு பதிலா இந்த காலையை மாத்துறோம்.
சங்கு ஊதுறவன இங்க வா. நிறுத்துடா. பிளான் பண்ணி என்கிட்ட வந்து ஊதுறியா? தம்பி, ஒவ்வொரு வருஷமும் போட்டி நடக்கும் போதெல்லாம் 10-15 பாடை கிடைச்சு வரணும் பெரிய பண்ணையாரு. இந்த வருஷம் ஒரு வயதான் சிக்கியிருக்க. ஒத்தப்பணம் சொத்தப்பணமா போக கூடாதுன்னு பாடையை நல்லா காஸ்ட்லியா கட்ட சொல்லிட்டாரு நம்ம பெரிய பண்ணையாரு. டேய், சிக்னல் காட்டி கூப்பிடுதடா. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா? செண்பகமே செண்பகமே தென்பொதிகை. ஏண்டா பசுமாட்டை பார்த்து பாட வேண்டிய பாட்டை காளமாட்டை பார்த்தா பாடுற. என்ன பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்குன்னு காளைக்கு கோவம் வந்து குளவரி ஆகி குத்தி குடல புடிக்கிறது என்னடா பண்ணுவேன்? நீ எழுதி கொடுத்தியா? எஸ். குட் மார்னிங் காளையா. காளையா, நான் ரொம்ப வீக்கானவன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். ஏதோ தெரியாம போட்டியில கலந்துக்கிட்டேன். என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்திட்டுனா உனக்கு நான் செல வைக்கிறேன். செலன்னு தலையாட்டுது. ஒருவேளை பாலிடிக்ஸ் மாடா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். முதல்ல நீ விழு, அதுக்கப்புறம் நான் விழுறேன். விழு. காளையா, பண்ணையாரின் காலை மண்ணை காவி விட்டது. குற்றால ராஜா வெற்றி மகுடம் சூடப் போகிறார். முரட்டு காலையில நடிச்ச மாடு ஒரே குத்துல குத்தி குடல கிழிச்சிரும்னு தொடர்றதுக்கு முன்னாடியே 10 கிலோ இருந்துச்சடா. இந்த பாருப்பா, முரட்டு காலையில இந்த மாடு நடிச்சது உண்மைதான். அந்த படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆச்சு. அதனால பிபி, வாதம், கொலஸ்ட்ரால், அல்சர்னு எல்லா நோயும் வந்து கிடக்குப்பா. ஏண்டா மனுஷனுக்கு வர நோயெல்லாம் மாட்டுக்கு அப்புறம் வந்துச்சு. மாட்டை வளர்த்தவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். புண்ணாக்கு பதிலா பிரியாணியும் புல்லுக்கு பதிலா பிரைடேஷன் போட்டாக்க அப்புறம் மனுஷனுக்கு வர நோய் வராம என்னையா செய்ய? இது மட்டுமாயா, காசு இல்லைன்னு ஒரு கஷ்டத்துல கொண்டு போய் இந்த மாட்டை மாறுவாடிக்கிட்டு அடமானம் வச்சுட்டு வந்தையா. அங்க என்ன ஆச்சுன்னா அவன் திங்கிற லட்டு, பூந்தி, மைசூர் பாகுன்னு எல்லாத்தையும் கொடுத்ததுனால அந்த மாட்டுக்கு சுகர் வந்து தொலைச்சிருச்சு. அப்புறம் குப்பரை விழுகாம என்னடா செய்ய? தம்பி, 13 வருஷமா பல வீரர்களை பதம் பார்த்த என் காளைய நீங்க பாதத்தை பிடிச்சு படுத்துக்கிட்டே ஜெயிச்சிட்டீங்களே தம்பி. அதுக்கு பரிசா 18 வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்த என் பொண்ண பச்சை மண்ண தங்க தாரகைய உனக்கு தார பார்த்து கொடுக்கறத அந்த சபை முன்னால சத்தியமே பண்ணிட்டேன். கூப்பிடுகிற மண்டோதரிய. வணக்கம். காளையை அடக்குனா யானையா பரிசா கொடுக்கிற ஒரே பண்ணையாரி வந்தாண்டா. அதுக்கு காரணம் நீதாண்டா. தங்க பழத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்படி பலா பழத்துக்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டியடா. மண்டோதரி அழகல மயகிட்டீங்களா? ஏப்புல மசமசு நிக்கிற மாலையை எடு, மாமங்கலத்துல போடு. நிறுத்துமா ஐயா. நான் இந்த வித்தையை கத்துக்கிட்டதே என் குருநாதர் கிட்டதான். நியாயமா இந்த மாலையும் மரியாதையும் அவரை தான் போய் சேரணும். அது யாருப்பா உன் குருநாதர்? இவருக்கு ரொம்ப தன்னடக்க அதிகம். மாலையை சீக்கிரம் சாப்பிட தைரியமா இருங்க. அவருக்கு ஒரு ஆறுதல் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. கூப்பிடுகிற நம்ம குண்டோதரிய. நாளைக்கு காலையில உங்க 2 பேருக்கும் என் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம். மாப்பிள்ளைகளை தூக்கிட்டு போய் கல்யாண மண்டபத்துல அடிச்சு வைக்கிறா. சாமி, முகூர்த்தத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு சாமி? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆமா,
ஊதுறவன்ல இருந்து ஓதுறவ வரைக்கும் அத்தனை பேர் அறுவாள் கை அலைகிறாங்கடா. இவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஐயோ காக்கா வலிப்பு வந்துருச்சு. ஐயோ காக்கா வலிப்பு வந்துருச்சு. மாப்பிள்ளைங்களுக்கு என்னடா ஆச்சு? என்னடா வேடிக்கை பார்த்துட்டு வெறும் பசங்களா? கையில அருவாளை கொடுத்து ஆஃப் பண்ணுங்கடா. ஆஃப் பண்ணுங்க. அருவா பிடிச்சவனே காக்கா வலிப்பு அதிகமாயிடுச்சு. கவலைப்படாதீங்க. இது காக்கா வலிப்பா இருந்தா கத்திய கொடுத்தோன்னா நின்னு இருக்கும். இது அண்டங்காக்கா வலிப்பு. அருவாளை எடுத்து நடு முதுகுல நச்சுன்னு ஒரு கிளி கிழிச்சா காக்கா வலிப்பு பறந்து போயிடும். கிளிக்கலாடா. காக்கா வலி போயிடுச்சு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. இல்லடா ஆண்டவனுடைய திருவிளையாடலை பார்த்தீங்களா மாப்பிள? ஏன் 2 பொண்ணுங்களுக்கும் காக்கா வலிப்பு இருக்கிற மாதிரியே ஆண்டவன் உங்க 2 பேரையும் படைச்சிருக்கிறான். அந்த காக்காங்களுக்கு காக்கா வலிப்பு வேற. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, உடைஞ்சது உளுந்தூர்பேட்டை. தத்து சொன்னது போதும், இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றோம். ஒண்ணுக்கு மாமா எங்க 2 பேருக்கும் ஒண்ணுக்கு வருது. போயிட்டு வரட்டுமா? ஆஹா, இதே ஒற்றுமை தான் 2 பொண்ணுங்களுக்கும் இருக்கு. சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ளைங்களா. குரங்கு டேய், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? பொண்ணு மலத்துக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட கோத்து விட்டியடா. சுமாரா வாழு மண்டோதரி அது மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கா. யாழு குண்டோதரி கோட்டா சீனிவாசராவ் மாதிரி இருக்காளா. நினைச்சாலே குடை நடுக்குது, காது அடைக்குது, கண்ணு இருட்டுது, வாயெல்லாம் நுர சொல்ற மாதிரி இருக்குடா. காரணம் யாரு? மேலப்பா. சரிகா. தாலி கயிறு தாம்பு கயிறா மாத்தி கொடுத்துட்டாங்களா? ஐயா 6 நாள் மாதிரி உட்கார வச்சிருக்காங்கடா. எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா?